ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு இல்லாமல் காய்கறி இல்லாமல் ஒரு மினி சாம்பார் வைக்கலாம். 2 தக்காளி மட்டும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான நம்ம ஒரு சாம்பார் பண்ணிடலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போமாச்சும் நம்ம வீட்டில் பருப்பு இல்லை, காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஒன்றும் இல்லைன்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு அருமையான சாம்பார் ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம தொலியெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துருங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். 3 விசில் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ அது ரெடியாகட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பொடி வெங்காயம் 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண அப்புறமா 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு உரல் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வேக வச்சது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆவிலாம் போயிடுச்சு. போன அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம். அதனால் ஒரு அரிப்பை எடுத்துக்கலாம். அரிப்பை எடுத்துகிட்டு நல்லா வடி கட்டிட்டு இந்த காய்கறியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மறுபடியும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம், நான் கட்டியாக புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது கொதிச்சுட்டு இருக்கிறதாக்கே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். நல்லா சூடானோன்னா 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய்க்கு நான் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. பொரிய முன்னாடி நம்ம வெங்காயம் போட்டோம்னா சாப்பிடும் போது நம்மளுக்கு கசக்கும் கடுகு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 2-3 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்தோன்னா அது கூடயே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பண்ண அப்புறமா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா பூண்டு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டே இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தாளிப்பு எடுத்து வச்சுருந்தோம், அந்த தாளிப்பு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் கொஞ்சம் மல்லி இலை இதில் சேர்க்குறேன். இது பாருங்கள், இந்த இட்லி வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்ச இட்லி மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. தோசைக்கு இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கணுன்ட்டு மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிரைண்டர் கழுவுன்னு அவசியம் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு மினி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப உதவியாக இருக்கும். இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.